तक वे खाने पीने के विषय में परखा गए थे. இதுவரைக்கும் அவர்கள் சாப்பாடு அல்லது குடிக்கிற விஷயத்திலே சோதிக்கப்பட்டார்கள். और उनकी मांग, उनकी शारीरिक मांगों को लेके वहां पर लड़ाई हुआ था या चर्चा हुआ था या कुलकुलाए. அங்கே அவருடைய சரீரத்தினுடைய அந்த தேவைகளை நினைத்து அவர்கள் அதை கேட்டார்களே, அது நிமித்தமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். इसके द्वारा परमेश्वर ने उनको अपने को पहचानने के लिए जगह दिया. இது நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு அவர்களே தங்களை புரிந்து கொள்வதற்காக வாய்ப்பு கொடுத்தார். दूसरा, परमेश्वर ने अपनी बातों को उनके प्रकट किया. இரண்டாவது, தேவன் தன்னுடைய காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். बीते बार मैंने कहा था यीशु मसीह चट्टान है जिसमें से जीवन की नदियां निकलती है करके देखने के लिए उस जगह में प्रभु लाया था. நான் கடந்த நாட்களிலே சொன்னேன், இயேசு கிறிஸ்து கன்மலையாய் இருக்கிறார். அந்த கன்மலையில் இருந்து ஜீவனுள்ள நதிகள் வெளிவருகின்றன. அந்த நதியின் காரியத்தை விளங்க செய்வதற்காக ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை அனுமதித்தார். लेकिन अभी एक नए जगह पर पहुंच रहे हैं. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். और आप यहां देखेंगे एक युद्ध को देख रहे हैं. நீங்கள் இங்கே பார்க்க முடிகிறது, ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. जीवन में दो प्रकार का युद्ध है. வாழ்க்கையிலே ரெண்டு விதமான யுத்தங்கள் உண்டு. एक है हम अपने से जाके किसी के ऊपर आक्रमण करते हैं. ஒன்று நாம் நாமாக சென்று யாராவது ஒருவர் மேலே நாம் போரிடுவது. और दूसरा शत्रु अपने से आके हमें अटैक करता है. இரண்டாவது சத்ருவானவன் அவனாக வந்து நம் மேலே தாக்குகிறது. मैं एक और बार कहने के लिए चाहता हूं, இன்னொரு முறை சொல்ல விரும்புகிறேன், जीवन भर में हमें दो प्रकार के युद्ध को सामना करना पड़ता है. வாழ்க்கை முழுவதும் நமக்கு ரெண்டு விதமான யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ये कुछ बातों को अपनाने के लिए हमें युद्ध करके लड़ाई करके अपना के उस कब्जा करने की आवश्यकता पड़ता है. ஒன்று, சில காரியங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள, நமக்காக்கிக் கொள்ள நாமாக சென்று அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தி போரிட்டு நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. कुछ युद्ध आप खामोश रहेंगे, आप चुपचाप रहेंगे, परंतु आपके विरोध में चले आता है. இரண்டாவது, சில யுத்தங்கள் இப்படி இருக்கின்றன, நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு விரோதமாக அந்த யுத்தம் செய்யப்படும். परमेश्वर न केवल लोगों को पहचानने की जगह पर लाया, தேவன் இங்கே ஜனங்களை அவர்களாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, अपने को पहचानने की जगह पर ले आने के लिए चाहा. அவர்கள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமைக்கு மாத்திரம் ஆண்டவர் அழைத்து செல்லவில்லை. परंतु साथ ही साथ परमेश्वर लोगों को मजबूत करने के लिए चाहता है. அதோடு கூட தேவன் ஜனங்களை பலப்படுத்தவும் விரும்பினார். अभी तक 430 साल वे लड़ाई को नहीं देखे हैं. இதுவரைக்கும் 430 வருடங்கள் அவர்கள் யுத்தத்தை பார்த்ததே கிடையாது. युद्ध कैसा किया जाता उनको पता नहीं है. அந்த யுத்தம் எப்படி நடத்தப்படுகிறது என்பது அவர்களுக்கே தெரியாது. लेकिन जाने की जगह में जहां कानान में पहुंचने से उनको कई युद्ध को लड़ना है. ஆனால் போன இடத்திலே எங்கே அவர்கள் கானானுக்கு செல்ல வேண்டுமோ அங்கே अनेक யுத்தங்களை அவர்கள் போரிட்டு செய்ய வேண்டும். जरूर परमेश्वर उनके प्रति होके युद्ध करेगा. இது உண்மைதான். ஆண்டவராகிய கர்த்தரே அவர்களுக்கு பிரதிநிதியாக இருந்து யுத்தம் பண்ணுவார். अभी उसको उन्होंने लाल समुद्र में देखा था. அதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே கண்டார்கள். इसके बावजूद भी उनको युद्ध करके देशों को अपनाने की आवश्यकता है. இதை காட்டிலும் அவர்களாகவே சென்று தேசங்களிடத்திலே போரிட்டு சண்டையிட்டு அவர்களை அந்த தேசங்களை தமக்காக்கிக் கொள்ள வேண்டும். शत्रु को हटा के देश को जिसको परमेश्वर ने वायदा किया उनको लेने की आवश्यकता है. சத்துருக்களை விரட்டியடித்து எந்த தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்காக கொடுக்க வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். इसलिए ये काम यहाँ पर हो रहा है. இது நிமித்தமாக இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. जरूर परमेश्वर के आग की कंप उनके आगे चल रहा है. அங்கே இது உண்மைதான். தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பதாக செல்லுகிறது. वे मेघ की कंबा के पीछे चल रहे हैं. அவர்கள் அந்த மேக ஸ்தம்பத்துக்கு பின்பதாகவும் அவர்கள் செல்லுகிறார்கள். उस सुरक्षा के जगह में रहने के बावजूद भी अमलेक आके उनसे लड़ रहा है. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட
அமலேக்கியர் வந்து அவரோடு கூட யுத்தம் பண்ணுகிறான். परमेश्वर ने अपने मेघी की खंबा से, अग्नि की खंबा से उनको सुरक्षा किया था. தேவன் தன்னுடைய மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்தார். इसके बावजूद भी परमेश्वर अनुमति देता है शत्रु इनको छूने के लिए. ஆனாலும் இதை தாண்டியும் தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார், சத்ருவானவன் வந்து இவர்களை தொடும்படியாக. परमेश्वर का मालूम है தேவனுக்கு நன்றாய் தெரியும் इस जगह में एक युद्ध को सामना करेंगे இந்த இடத்திலே ஒரு யுத்தத்தை இவர்கள் மேற்கொள்வார்கள். और इस युद्ध में उनको ताकत भी बढ़ेगा, तरीका भी सीखेंगे. இந்த யுத்தத்திலே இவர்களுக்கு பலனும் பெருகும், முறையையும் கற்றுக்கொள்வார்கள். इसलिए इस जगह में परमेश्वर ले आया. இது நிமித்தமாக இந்த இடத்திற்கு ஆண்டவர் அவளை அழைத்து வந்தார். अभी अमलेक के बारे में मैं थोड़ा बहुत बतलाने के लिए चाहता हूं. நான் இப்பொழுது இந்த அமலேக்கியனை குறித்து சில காரியத்தை சொல்லட்டும். 16वां पद को पढ़िएगा. 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17 अध्याय का 16वां पद को पढ़िएगा. 17ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். और कहा, यहोवा ने शपथ खाई है कि यहोवा अमेलेकियों से पीढ़ियों तक लड़ाई करता रहेगा. यहां अमलेक का हाथ परमेश्वर के सिंहासन के विरोध में होने के चलते परमेश्वर का हाथ उनके विरोध में जिंदगी भर, पृथ्वी जब तक रहेगा रहेगा करके लिखा है. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அமலேக்கியனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடினால தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று சொல்லுகிறது. मान लीजिए आपके विरोध में कई बातें उठ सकता है. நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாக अनेक காரியங்கள் எழும்பக்கூடும். अमलेक कौन है? அமலேக் யார்? उसको पहले पहचानेंगे. முதலாவது அதை நாம் அறிந்து கொள்ளலாம். अमलेक एसाव के पुत्रों में से आया हुआ एक वंशावली है. இந்த அமலேக் இருக்கிறானே, அவன் ஏசாவுடைய மகன்களிலிருந்து வந்திருக்கிற ஒரு சந்ததிதான். याकूब और एसाव दो जन याकूब से पैदा हुए थे. அங்கே யாக்கோபும் ईसाक से. யாக்கோபும் ஏசாவும் ஈசாவினிடத்திலே ரெண்டு பேராக பிறந்தார்கள். याकूब को परमेश्वर ने आशीष दिया. யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். एसा परमेश्वर की राहों पर नहीं चला. ஏசா இருக்கிறானே, அவன் தேவ வழியிலே நடக்கவில்லை. लेकिन एसाव के संतान अभी याकूब के संतान के साथ लड़ रहे हैं. ஆனால் இப்பொழுது ஏசாவின் அந்த பிறந்தவர், அவருக்கு பிறந்தவர்கள் யாக்கோபோடு கூட பிறந்தவர்களோடு கூட சண்டையிடுகிறார்கள். मेरी बात को यहाँ थोड़ा याद रखिएगा. என் காரியங்களை இங்கே கொஞ்சம் கவனியுங்கள். कभी कभी हमारे विरोध करने वाला हमारा शत्रु नहीं है. சில நேரங்களிலே நம்மை விரோதிக்கிறவர்கள் நமக்கு பகைஞர்கள் அல்லது சத்துருக்கள் அல்ல. जो साथ में पैदा हुए भाई भाई हैं, वही हमारे विरोध में खड़ा होने के लिए रास्ता में परमेश्वर ला के खड़ा करता है. யார் நம்மோடு கூட பிறந்திருக்கிறார்களோ, சகோதர சகோதரிகளா இருக்கிறார்களோ, அவர்கள் தான் நமக்கு விரோதமாக சண்டையிட தேவன் அனுமதிக்கிறார். क्यों? ஏன்? एक जन आत्मिक विचार में है, दूसरा जन शारीरिक दशा में है. ஒரு மனிதன் ஆவிக்குரிய எண்ணத்தில் இருக்கிறான், இன்னொருவன் மாம்ச சிந்தையுடையவனாய் இருக்கிறான். आत्मिक लोगों के विरोध में शारीरिक लोग लगातार लड़ाई करेंगे ही. ஆவிக்குரியவர்களோடு கூட இந்த மாம்சத்துக்குரியவர்கள் எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். एक ही परिवार के तो हैं. இது நாம் பார்க்கிற ஒரு காரியம் தானே. क्यों लड़ रहा है? ஏன் அவர்கள் நடுகிறார்கள்? कोई कारण नहीं है. ஒரே குடும்பத்திலே நடக்கிறது ஒரு காரணமும் இல்லை. आगे परमेश्वर कहता है पीछे से आके जो दुर्बल है उनको मारा है. அங்கே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னாக வந்து யார் பலவீனமாக இருக்கிறாரோ அவர்களை அங்கே அடித்து போடுகிறார். अमलेक सामने लड़ता नहीं है. அமலேக்கியர்கள் வந்து அவன் முன்பதாக போரிடுவது கிடையாது. वो पीछे जहां कमजोरी है उसी को छूने के लिए कोशिश करता है. பின்பதாக வந்து யார் பலவீனனாக இருக்கிறானோ அவனை தான் தொட அமலேக்கியன் விரும்புவான். एक और बात को भी मैं यहाँ पर दिखाने के लिए चाहता हूँ. இன்னும் ஒரு காரியத்தையும் இங்கே நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். पहला सामुएल उसका 15वां अध्याय 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் दूसरा पद को पढ़िएगा. 2ஆம் वசனத்தை வாசியுங்கள். पहला सामुएल उसका 15 अध्याय का दूसरा पद. 1 சாமுவேல் 15 2ஆம் वசனம். सेनाओं का यहोवा यूं कहता है, मुझे स्मरण है मुझे स्मरण है
कि अमालेकियों ने इजरायलियों से क्या किया। अमलेकों ने इजरायलियों से क्या किया? जब इजरायली मिस्र से आ रहे थे जब इजराइल मिस्र से आ रहे थे तब उन्होंने मार्ग में उनका सामना किया। मार्ग में उनका सामना किया। சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். यहाँ पर परमेश्वर बहुत दिन तक याद रखता है. இங்கே தேவனை பாருங்கள், अनेक நாட்களாக காரியத்தை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். हिंदी शब्द उतना साफ नहीं है, लेकिन तमिल शब्द में एक सफाई हम पाते हैं. இந்தி மொழிபெயர்ப்பிலே அவ்வளவு தெளிவு காணப்படவில்லை, ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பிலே நன்றாக தெளிவாக இருக்கிறது. हिंदी में सामना किया करके लिखा है, இந்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन तमिल में कहा उनका रास्ता को चेक रहे थे. ஆனால் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் வந்து வழியை மறித்தார்களாம். रास्ता को चेक रहे थे. வழியை மறித்து நின்றார்களாம். मैं इस शब्द पर थोड़ा ध्यान देने के लिए चाहता हूँ. நான் இந்த வார்த்தையிலே கொஞ்சம் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். शत्रु क्या करता है? சத்துரு என்ன செய்கிறானாம்? और शत्रु पहले आपकी कमजोरी को छूने के लिए कोशिश करता है. சத்துரு வந்து முதலாவது உங்களுடைய பலவீனத்தை தொட ஆரம்பிக்கிறான். वो आपकी ताकत वाली इस चीज को नहीं छूने के लिए चाहता है. உங்களுக்குள்ள இருக்கிற பலமான காரியங்களை அவன் ஒன்றும் செய்ய முடியாது, தொட மாட்டான். इसलिए मैं हमेशा कहता हूँ, இது நிமித்தமாக எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு, परमेश्वर हमारा स्ट्रांग पॉइंट्स को छूता है. தேவன் நம்முடைய பலமுள்ள காரியங்களை தான் அவர் தொடுகிறாராம். याकूब का जांग में ताकत था, परमेश्वर ने वहां छुआ. யாக்கோபினுடைய தொடையிலே பலன் இருந்தது, தேவன் வந்து அந்த தொடை சந்தை தான் தொட்டார். परंतु यहाँ पर हम देखते हैं, ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? शत्रु कमजोरी जहां है उसी को छू रहा है. சத்துரு வருகிறான், பலவீனம் எங்கே காணப்படுகிறதோ அந்த இடத்தை தான் தொடுகிறான். हमारे जीवन में शत्रु जब कार्य करने के लिए लगता है, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு கிரியை நடப்பிக்கும் போது हमारे कमजोरियों को छूके में गिराने के चक्कर में रहता है. நம்முடைய பலவீனங்களை தொட்டு நம்மை விழத்தள்ள அவன் எண்ணம் கொண்டிருப்பான். दूसरी बात, இரண்டாவது காரியம், यहाँ रास्ता को चेक रहा है. இங்கே வழியை மறித்து கொண்டு நிற்கிறான். मैं ये नहीं कहूंगा सामना कर रहा है, நான் இதை சொல்லவில்லை அவன் எதிர்த்து கொண்டு நிற்கிறான் என்று சொல்லி, परंतु हमारा रास्ता को चेक रहा है. ஆனால் நம்முடைய வழியை மறித்து கொண்டு அவன் நிற்கிறான். आध्यात्मिक जीवन में भी यही बात सच है. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இது சரிதானே? शत्रु नहीं चाहता कि आप आगे बढ़ें. சத்துரு விரும்ப மாட்டான் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று. अपने जीवन में जहां परमेश्वर आपको ले जाने के लिए चाहता, वहां पर जाने से आपको रोकने के लिए कोशिश करता है. தேவனாய கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலே உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அதிலிருந்து சத்துரு தடை பண்ணுவதற்கு முயற்சி எடுப்பான். और जिस जगह को परमेश्वर देने के लिए वायदा किया, वहां पर पहुंचने से रास्ता को चेकने के लिए कोशिश करता है. எந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தை சேர முடியாதபடி, வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தை அடைய முடியாதபடி சத்துரு வந்து வழிமறித்து நிற்பான். जब हम इस बात को पहचानने के लिए कोशिश करते हैं, நாம் இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முயற்சி எடுக்கும்போது हम जीतने के लिए तरीका को अपना सकते हैं. நாம் வெற்றி அடைவதற்காக முறைமைகளை நாம் கைக்கொள்ளலாம். इसलिए पहले मालूम होना चाहिए, இதிலே முதலாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், हमारा शत्रु क्या करने के लिए चाहता है, நம்முடைய சத்துரு என்ன செய்ய விரும்புகிறான், कहां से आने का संभावना है. எங்கே இருந்து அவர் வரக்கு வாய்ப்பு உண்டு. तीसरा, மூன்றாவது, किस तरीका से उसको सामना करना है. எந்த விதத்திலே அவனை நாம் எதிர்கொள்ள வேண்டும். एक बात को थोड़ा सा समझिएगा, ஒரு காரியத்தை கொஞ்சம் புரியுங்கள். अभी तक युद्ध को लोगों ने देखा नहीं. இதுவரைக்கும் யுத்தத்தை ஜனம் பார்த்ததே கிடையாது. एक ही बात को देखा, ஒரே ஒரு காரியத்தை கண்டார்கள். फिरौन का रथों का परमेश्वर ने लाल समुद्र में दबा दिया. பார்வோனினுடைய ரதங்களை எல்லாம் சேனைகள் எல்லாம் தேவன் அந்த சிவந்த தண்ணீரினாலே அங்கே மூடி போட்டார். लेकिन यहाँ परमेश्वर दूसरा तरीका को अपना रहा. ஆனால் இங்கே தேவன் வேறு ஒரு விதத்தை கையாளுகிறார். यहाँ परमेश्वर ये तुरंत जंगल का बालू को ले आके उनको दफनाया नहीं. இங்கே உடனடியாக ஆண்டவர் வந்து அந்த வனாந்திரத்தினுடைய மண்ணினாலே அவர்களை அப்படியே மூடி போடவில்லை. नो 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 नो, இது ஒருபோதும் இல்லை இல்லை. परमेश्वर की तरीका हमेशा हमेशा नया होता है. தேவனுடைய முறை விதம் எப்பொழுதுமே புதிதாகவே இருக்கும். फिरौन की सेना को परमेश्वर ने सत्यानाश किया पानी के द्वारा. அங்கே பார்வனுடைய சேனையை தண்ணீர் மூலமாக ஆண்டவர் நிர்மூலமாக்கினார். परंतु अमलेक के साथ परमेश्वर ऐसा नहीं किया है. ஆனால் இந்த அமலேக்கியரோடு கூட ஆண்டவர் அப்படி செய்யவில்லை.
अमले के साथ लड़ने के लिए कुछ तरीका को नया तरीका को अपनाना पड़ता है அங்கே அமலேக்கியரோடு கூட சண்டையிடுவதற்கு போரிட புதிய முறையை புதிய விதத்தை கையாள வேண்டியிருக்கிறது. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள், हमेशा परमेश्वर के पास नए नए तरीका है. எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் புதிய புதிய முறைகள் உண்டு. तमिलनाडु के कुछ लोगों का विचार है, தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேருக்கு எண்ணம் இப்படி இருக்கு, कोई भी समस्या आएगा எந்த பிரச்சனை வந்தாலும் वो तुम எரிஹோ के शहर बना कर जो घूमते आया वैसे ही घूमते आते रहो. எரிகோவின் கோட்டை எப்படி சுற்றி வந்தார்களோ அப்படியே சுற்றி வா சுற்றி வா. नो नो नो, मैं 1000 बार कहूंगा नहीं. நான் 1000 முறை சொல்ல முடியும், அந்த முறைகள் அல்ல அல்ல அல்ல. कभी घूम के आना पड़ेगा, சில நேரங்களிலே கோட்டையை சுற்றி வர வேண்டியிருக்கும், कभी खड़ा होके देखना पड़ेगा, சில நேரங்களிலே அப்படியே நின்று பார்த்து கொண்டு வேண்டியிருக்கும், कभी लड़ना पड़ेगा. சில நேரங்களிலே சண்டையிட வேண்டியிருக்கும். हमेशा एक तरीका का परमेश्वर अपनाता नहीं है. ஆனே எல்லா நேரத்திலும் ஆண்டவர் ஒரே முறையை கையாளுவது கிடையாது. अभी ये लोगों ने इस लाल समुद्र के ऊपर विजय पाते हुए देखे हैं. இப்பொழுதுதான் ஜனங்கள் பார்த்தார்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் மீது ஆண்டவர் பெரிய வெற்றி கொண்டதை. God changes his strategy every time. परमेश्वर हर वक्त में उसकी लड़ने के तरीका को बदल देता है. यहाँ क्या तरीका है? இங்கே இருக்கிற முறை என்ன? तुरंत मूसा एक आदमी को पकड़ रहा है. அங்கே மோசே உடனடியாக ஒரு மனிதனை பிடிக்கிறான். 32 लाख लोगों में से एक आदमी को मूसा कैसा पहचाना मुझे मालूम नहीं हो रहा. எனக்கு தெரியாது 32 லட்சம் பேர்கள் இருக்கிற அந்த பெரிய கூட்டத்திலே மோசே எப்படி ஒருத்தனை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி. मैं एक और बात को यहाँ कहने के लिए चाहूंगा. இன்னும் ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புவேன். इस युद्ध के चलते ही यहोशू सामने आ रहा है. இந்த யுத்தத்தின் நிமித்தமாக இப்பொழுது யோசுவா அங்கே காட்சியளிக்கிறான். अगर ये युद्ध ये नहीं होता यहोशू शायद इस वक्त में सामने नहीं आता. ஒருவேளை இந்த யுத்தம் இல்லை என்று சொன்னால் யோசுவா அங்கே முன்னே வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். इस बात को थोड़ा याद रखिएगा. இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். God lifts you up even in the time of war. परमेश्वर आपको कभी-कभी युद्ध के समय में भी उठा सकता है. God allows war to happen so that you may come to the forefront. और परमेश्वर युद्ध को कभी-कभी आपके जीवन में अनुमति देता है ताकि आप जो पीछे पड़े हुए हैं आगे सबों के लिए दिखाई दें. यहोशू उनका कप्तान नहीं रहा. அங்கே யோசுவா அவர்களுக்கு கேப்டனாக இல்லை, वो साधारण आदमी है. அவன் ஒரு சாதாரண மனிதன். 32 लोगों के बीच में परमेश्वर की आंखें यहोशू के ऊपर पड़ा. मूसा उसको पहचाना और यहोशू को बुलाया. 32 லட்சம் பேர்கள் இருக்கிற அந்த இடத்திலே ஆண்டவருடைய பார்வை யோசுவாவின் மேலே விழுந்தது. மோசே அதை அறிந்தான், அங்கே யோசுவாவை அழைக்கிறான். यहोशू से मूसा ने कहा, அங்கே யோசுவாவின் இடத்திலே மோசே சொல்கிறான், लोगों को ले जाओ, நீ ஜனங்களை அழைத்து செல், लड़ाई करो, நீ அங்கே அங்கே நடத்து, परंतु इस बात को भूलो मत, ஆனால் இந்த காரியத்தை மறந்து விடாதே, तुम अकेले नहीं है, நான் தனியாக இல்லை, मैं तुम्हें विदा करता हूं. நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். पढ़िएगा उस 9वां पद को पढ़िएगा. 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब मूसा ने यहोशू से कहा, हमारे लिए कई पुरुषों को चुनकर छांट ले हमारे लिए कई पुरुषों को चुन के छांट ले और बाहर जाकर अमलेकियों से लड़. अमलेकियों से लड़. और मैं कल परमेश्वर की लाठी हाथ में लिए हुए मैं परमेश्वर का लाठी हाथ में लिए हुए पहाड़ी की चोटी पर खड़ा रहूंगा. मैं पहाड़ की चोटी पर खड़ा रहूंगा. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक सुंदर तस्वीर को प्रभु यहाँ लाता है. ஒரு அழகான படத்தை ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். यहाँ यीशु मसीह और आपको आप लाइएगा. இங்கே இயேசு கிறிஸ்துவையும் உங்களையும் கொண்டு வந்து பாருங்கள். जब यीशु कहता है जाओ शत्रु से लड़ो, இயேசு சொல்லும் பொழுது போ அங்கே சத்துருவிடத்திலே சண்டையிடு என்று சொல்லி आपको हमको याद करना चाहिए. உங்களுக்கும் எனக்கும் உடனடியாக ஞாபகம் வர வேண்டும். देख मैं साथ हूं, பார் நான் உன்னோடு இருக்கிறேன். हमेशा परमेश्वर लड़ाई के पहले हमारे लिए कार्य करता है. தேவன் எப்பொழுதுமே சண்டைக்கு யுத்தத்துக்கு முன்பதாக நம்மோடு கிரியை நடப்பிக்கிறார். न केवल मूसा ने उसको विदा किया, அங்கே மோசே யோசுவாவையும் கூட்டத்தையும் அனுப்பி வைத்தது மாத்திரமல்ல, परंतु साथ ही साथ वायदा भी किया. அதோடு கூட வாக்குவும் பண்ணுகிறான். परमेश्वर ऐसे ही आज भी करता है. தேவன் இப்படித்தான் இன்றைக்கும் செய்கிறார். न केवल आपको और हमको विदा करता है, உங்களையும் என்னையும்
ஆண்டவர் அனுப்பி வைக்கிறது மாத்திரமல்ல, परंतु वायदा भी करता है அவர் வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். ताकि हम विजय प्राप्त कर सकें। அது நிமித்தம் நாம் வெற்றி அடைவதற்காக प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मूसा जरूर पहाड़ के ऊपर गया था, மோசே அந்த மலை உச்சிக்கு சென்றது உண்மைதான். लेकिन 2 जन और साथ चल रहे हैं। ஆனால் 2 பேர் அவனோடு கூட இணைந்து செல்லுகிறார்கள். उनको मूसा ने बुलाया नहीं। ஆனால் அவர்களை மோசே அழைத்தது கிடையாது. I want to bring a very interesting fact here. मैं आपको रुचिदायक एक सच्चाई को यहाँ बताना चाहता हूँ. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். Moses asked Joshua to go, मूसा ने यहोशू से कहा जाने के लिए, and he said, I will be standing on the top of the mountain with my rod. और मूसा ने कहा मैं अपने लाठी लिए हुए मैं इस पहाड़ के ऊपर खड़ा रहूंगा. हाँ, आरोन और ऊर को मूसा बुलाया नहीं था, அங்கே ஆரோனையும் ஊரையும் அங்கே மோசே அழைத்தது இல்லை. परंतु वे वॉलंटरीली मूसा के साथ दे रहे हैं। ஆனால் அவர்களோ தன்னிச்சையாகவே மோசேயோடு கூட செல்கிறார்கள். ठीक है, आप तुरंत कहेंगे हारून को तो मूसा के संग संग रहना है, क्योंकि उसका असिस्टेंट के रूप में परमेश्वर ने ठहराया। நீங்கள் சொல்லலாம் ஆரோனுக்கு மோசேயோடு கூட இருக்க வேண்டும், ஏனென்றால் அங்கே மோசேக்கு ஒரு உதவி ஊழியக்காரனாக ஆரோனை மோசே நியமித்திருக்கிறார் என்று. मूसा ने मांगा था, परमेश्वर ने दिया था। ஏனென்றால் மோசே கேட்டான், ஆண்டவர் ஆரோனை கொடுத்தார். लेकिन ऊर कहां से आया? ஆனால் இந்த ஊர் என்பவன் எங்கே இருந்து வந்தான்? ऊर को कोई बुलाया नहीं। ஆனால் இந்த ஊரை வந்து யாரும் அழைக்கவில்லை. See, sometimes God appoints people to help you. और परमेश्वर लोगों को नियुक्त करता है कि आपको मदद करने के लिए. But sometimes some people voluntarily, spontaneously, unexpectedly join you to stand with you. लेकिन कभी-कभी लोग अपने ही मन से आपके साथ देने के लिए सेवकाई में शामिल होते हैं. यहाँ की एक तस्वीर मिलता है। இங்கே ஒரு வரைபடம் காணப்படுகிறது. एक जन भेजा जा रहा है, ஒரு மனிதன் அனுப்பப்படுகிறான், एक जन ठहराया गया है, ஒரு மனிதன் அங்கே நியமிக்கப்படுகிறான், एक जन अपने आप स्वयं दे रहा है। ஒரு மனிதன் அவன் தானாகவே முன் வந்து தன்னை அங்கே ஒப்பு கொடுக்கிறான். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்கள், लड़ाई अकेले नहीं लड़ना चाहिए, யுத்தம் தனிமையிலே நடக்க கூடாது. தனிமையில செய்யக்கூடாது. தனிமையிலே நாம் யுத்தத்தில் ஈடு अच्छा செய்யக்கூடாது. से बोलेगा, लड़ाई का अकेले मत लड़िएगा। யுத்தம் தனிமையிலே செய்யக்கூடாது. एक झुंड साथ रहता है। ஒரு கூட்டம் பின்னாக இருக்கும். कभी कभी हम अपने व्यक्तिगत जीवन के युद्ध को अपने से लड़ने के लिए कोशिश சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட சண்டை யுத்தத்தை தாமாகவே நாமாகவே சண்டையிடுகிறோம். That is why we don't find victory many times. इसलिए हमारे लिए कई बार विजय नहीं मिलता है. मैं फिर याद करने के लिए, याद दिलाने के लिए चाहता हूँ, திரும்ப ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். अमलेक ने रास्ता को छेक रहा था। அங்கே அமலேக்கியன் வந்து வழியை மறித்து நின்றான். इस प्रकार आपके जीवन में उन्नति के लिए, रोकने के लिए कई बार छेकने की बातें होंगी। இப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடை செய்ய अनेक வழி மறித்தல் உண்டாகும். आप अकेले संघर्ष करते होंगे, நீங்கள் தனிமையிலே போராடி கொண்டிருக்கலாம். आपके लिए रखा हुआ वायदा को प्राप्त करने के लिए आप अकेले लड़ते होंगे। உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தனிமையிலே போராடி கொண்டிருப்பீர்கள். उसको मत कीजिएगा, அதை தயவு செய்து செய்யாதீர்கள். that is not God's way. वो परमेश्वर की तरीका नहीं है. God has got a pattern. परमेश्वर आपके लिए एक मददगारों को रखा है. कुछ लोगों को परमेश्वर खुद कहेगा, जाओ साथ मदद करो। சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், போ நீங்கள் போங்கள் அவனுக்கு உதவி செய்யுங்கள். कुछ लोगों को पहले से परमेश्वर ठहरा के रखेगा। சிலரை ஆண்டவர் முதலாவது இருந்தே அதற்காக நியமித்து வைத்திருப்பார். कुछ लोग अनजाने में आके आपके साथ खड़े हो जाएंगे, சிலர் அறியாமலேயே உங்களுக்கு உதவி செய்ய தானாக வருவார்கள். क्योंकि उनको मालूम नहीं है ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது किस प्रकार का मदद का आवश्यकता पड़ेगा। எப்படிப்பட்ட உதவி எனக்கு தேவை, எங்களுக்கு தேவை என்று சொல்லி. हारून तो मूसा के साथ था, ஆரோன் என்பவன் மோசேயோடு கூட இருந்தான். ऊर को मालूम नहीं किस प्रकार का सहायता की आवश्यकता है। ஆனா அந்த ஊருக்கு தெரியாது எப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. मूसा बहुत तगड़ा आदमी है, மோசே ஒரு வலுவான மனிதன். अभी उसका 80 उम्र है, இப்பொழுது அவனுக்கு வயது 80. लेकिन 120 उम्र में ही लिखा है परमेश्वर के वचन में, ஆனால் 120வது வருடத்திலேயே அவன் எழுதியிருக்கிறான் தேவ வசனத்தை. उसका ताकत आखिरी
तक हटा नहीं था, खत्म नहीं हुआ था। அவனுடைய பெலன் கடைசி வரை நின்று போகவில்லை, நிற்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अब लाठी को लेके खड़ा होना है, இப்பொழுது அந்த பெரிய கோலை பிடித்துக்கொண்டு நிற்க வேண்டும். और इस समय कितना देर खड़ा रह सकता? எவ்வளவு நேரம் இந்த இப்படி நாம் கம்பை பிடித்துக்கொண்டே அவனால் நிற்க முடியும்? परंतु परमेश्वर ने इन दोनों का साथ विदा किया। ஆனால் அவளுக்கு உதவி செய்ய இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் அனுப்பி வைத்தார். और किस प्रकार इसका इस टीम में आया? இந்த ஓர் என்பவன் எப்படி இந்த குழுவிலே வந்தான்? उसके अंदर एक इंस्पिरेशन, அவனுக்குள்ளாக ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன் வந்தது. परमेश्वर ने उनके अंदर कार्य किया। தேவன் அவனுக்குள்ளாக கிரியை நடப்பித்தார். जाओ, साथ जाओ, நீ போ, உடனடியாக போ, அங்கே அவனுக்கு உதவியாய் போ, तुम्हारा जरूरत पड़ेगा। உனக்கு அங்கே தேவை இருக்கிறது. कुछ समय के बाद அந்த நேரத்துக்கு பின்பு अब वहां पर घटना में देखते हैं, அந்த சம்பவத்தில் என்ன பார்க்கிறோம்? मूसा थक रहा है, அங்கே மோசே அங்கே களைத்து போகிறான். मूसा का हाथ ढीला हो रहा அவனுடைய है, கரங்கள் எல்லாம் தளர்ந்து போகிறது. एक पत्थर को ले जाके रखते हैं, அங்கே கல்லை கொண்டு வந்து வைக்கிறார்கள். और उसमें मूसा बैठ रहा है। அங்கே அந்த கல்லிலே வந்து மோசே உட்காருகிறான். एक तरफ हारून, एक तरफ ऊर उसका हाथ को संभाल रहा। ஒரு புறத்திலே ஆரோனும் ஒரு புறத்திலே அந்த ஊர் என்பவனும் வந்து கரங்களை தாங்குகிறார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सुबह का समय இந்த காலை வேளையில लड़ाई परमेश्वर का है। யுத்தம் தேவனுடையது. चाहे हमारे विरोध में अपने से भी लड़ाई आएगा, वो परमेश्वर का है। ஒருவேளை நமக்கு விரோதமாக எப்படியோ ஒரு தானாக சண்டை வந்தாலும் அது தேவனுக்குரிய சண்டை. उसमें कोई अर्थ नहीं, अमलेक का लड़ने का कोई अर्थ नहीं है। அமலேக்கியர் வந்து இவர்களிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு எந்த காரணமும் அர்த்தமும் கிடையாது. क्योंकि ये इनको देश को नहीं ले जाने जा रहे हैं। ஏனென்றால் இவர்கள் அங்கே அவருடைய தேசத்தை பிடிக்க போகவில்லை, அவருடைய தேசத்தை பிடிப்பதற்காக அவர்கள் செல்லவில்லை, उनके जमीन को अपनाना नहीं जा रहा है, அவருடைய நிலத்தை அவர்கள் அப்படியே தமக்காக்கிக் கொள்ள செல்லவில்லை. कभी इनके बीच में आपस में लड़ाई नहीं रहा। ஒருபோதும் அவர்களுக்குள்ளாக யுத்தம் ஏற்பட்டதே கிடையாது. अनेक बार அநேக நேரங்களிலே जिसके साथ आपका कोई लेन देन नहीं है वो भी आपसे लड़ेगा। யாரோடு கூட உங்களுக்கு எந்த கொடுத்தல் வாங்கலும் தொடர்பும் இல்லையோ அவர்கள் வந்து சண்டையிடுவார்கள். जिनकी बातों से आप रुचि नहीं रखते हैं वो भी आपसे लड़ेगा। யாருடைய காரியத்தை குறித்து நீங்கள் ஒன்றுமே இல்ல கவலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்களே வந்து உங்களிடத்தில் சண்டையிடுவார்கள். उस समय அந்த நேரத்திலே परमेश्वर लड़ता है। தேவன் யுத்தம் பண்ணுவாராம். लड़ने का तरीका अलग है, யுத்தம் பண்ணுகிற முறை வேறுமானதான், लेकिन परमेश्वर लड़ता है। ஆனால் தேவனாக யுத்தம் பண்ணுவார். इसलिए இது நிமித்தமாக मूसा ने आखिरी में एक धन्यवाद की भेंट चढ़ाने के लिए एक वेदी को बना रहा है। மோசே கடைசியிலே ஒரு நன்றி பலி செலுத்துவதற்காக அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். उसका यहोवा निशी नाम रखता है। அதற்கு யெகோவா நிசி என்று சொல்லி அவன் பெயரிடுகிறான். उसका अर्थ क्या है? அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? परमेश्वर हमारा जय का झंडा है। தேவன் நம்முடைய வெற்றியினுடைய கொடியா இருக்கிறார். God is my banner। परमेश्वर मेरा जय का झंडा है. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Anything comes in your life, कोई भी बात आपके सामने जीवन में आए, let me tell it again, क्या मैं फिर से कहूंगा, कोई भी आपके विरोध में बातें उठें, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் understand God's way of opposing it. आप परमेश्वर की तरीका जो उसको सामना करने के लिए है उसे अपनाइए and submit to that. और उसके लिए अपने आप को सौंपिए. Find God's strategy, और परमेश्वर का तरीका को आप जानिए. then आप अपने को उसमें सौंपिए. और फिर अपने நீங்கள் உங்களை அதற்காக ஒப்புக்கொடுங்கள். तीसरा, மூன்றாவது, कभी भी उसकी महिमा में हाथ लगाने के लिए मत रखिए. அவருடைய மகிமையிலே ஒரு பொழுதும் கையை வைப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. मूसा नहीं कहा, மூசா இப்படி சொல்லவில்லை, मेरा हाथ जब तक ऊपर था तुम जीता था. என்னுடைய கரம் எப்போதெல்லாம் மேலே நோக்கி இருந்ததோ அப்பொழுதெல்லாம் வெற்றி அடைந்தீர்கள், इसलिए मैं ही जय पाया हूं. இதிலே இது நிமித்தமாக நானும் வெற்றி அடைந்தேன். No, no, no. அவன் அப்படி சொல்லவே இல்லை. No, no. அவன் அப்படி சொல்லவே இல்லை. यहोशू नहीं कहता मैं लड़ाई किया था मैदान में. யோசுவா இப்படி சொல்லவில்லை, நான் அங்கே யுத்த களத்திலே யுத்தமிட்டேன், अपने जान को तुच्छ समझ से मैं लड़ा था. நான் என்னுடைய உயிரை பணயமாக வைத்து நான் யுத்தத்திலே சேர்ந்தேன். No, 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 no. அவன் அப்படி சொல்லவே இல்லை. हारून और हूर नहीं कह रहा था. ஆரோனும் ஓரும் அப்படி சொல்லவே இல்லை. हम लोग संभाल रहे थे तब जीते हैं. நாங்கள் அப்படியே தாங்கிக் கொண்டிருந்தோம், அதனாலே வெற்றி கிடைத்தது. लेकिन एक बात का कहता, ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ये सारी बातें जरूरी हैं,
இந்த எல்லா காரியம் நமக்கு தேவைதான். लेकिन विजय का असली कारण परमेश्वर है. ஆனால் அந்த வெற்றியினுடைய முக்கியமான காரணகர்த்தா அந்த தேவன்தான். लड़ने वाला लड़ना है, சண்டையிடுவர்கள் போரிட வேண்டும், लाठी को उठा के रखने वाला उठा के रखना है, கோலை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் உயர்த்தி தாங்கி பிடிக்க வேண்டும், मूसा का हाथ को संभालने वाला संभालना है. மோசேயின் கரங்களை தாங்குகிறவர்கள் தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். लेकिन विजय किसके द्वार से? ஆனால் வெற்றி யார் மூலமாக வரும்? परमेश्वर की तरफ से. ஆனால் தேவனிடத்திலிருந்து தான் வெற்றி வரும். यहोवा निसी है, யெகோவா நிசியாக यहोवा இருக்கிறார். निसी है. அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். इसी के वजह से இது நிமித்தமாகத்தான் जब ऊर ने अपने आप आके वॉलंटरली उसमें इन्वॉल्व हुआ, इसलिए அங்கே ஓர் வந்து தானாக தன்னிச்சையாக அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து இணைந்ததினாலே परमेश्वर ने उसके प्रतिफल दिया. தேவன் அவனுக்கு அங்கே பிரதிபலன் கொடுத்தார். मैं आपको थोड़ा दिखाने के लिए चाहता हूँ. நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். यहोशू को परमेश्वर ने मूसा के सक्सेसर बनाया. அங்கே யோசுவாவை மோசேயை பின்பற்றுகிற அடுத்து ஊழியத்தை செய்கிறவனாக ஆண்டவர் மாற்றினார். मूसा को एक बहुत बड़ा भविष्यवक्ता के रूप में ठहराया. மோசேயை ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். हारून को परमेश्वर ने पहला महायाजक बनाया. ஆரோனை தேவன் பிரதான ஆசாரியராக மாற்றினார். लेकिन चौथा ऊर को भी परमेश्वर भूला नहीं. நான்காவது ஓரையும் கூட ஆண்டவர் மறந்து விடவில்லை. मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். उसका पढ़ के अंत करेंगे. நாம் அதை வாசித்து முடித்துக் கொள்ளலாம். निर्गमन 31 अध्याय யாத்திராகமம் 31வது அதிகாரம் पहले पद से लेकर पढ़ने से मालूम होगा. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும். 5वां पद तक 5ஆம் வசனம் வரை पढ़िएगा. வாசியுங்கள். फिर यहोवा ने मूसा से कहा, हाँ. सुन, मैं उरी के पुत्र बसलेल को, जो हुर का पोता और यहूदा के गोत्र का है, नाम लेकर बुलाता हूँ, और मैं उसको परमेश्वर की आत्मा से, जो बुद्धि, प्रवीणता, ज्ञान और सब प्रकार के कार्यों की समझ देने वाली आत्मा है, परिपूर्ण करता हूँ, जिससे वह कारीगर के कार्य बुद्धि से निकाल कर सब भांति की बनावट में, अर्थात सोने, चांदी और पीतल में, और जड़ने के लिए मणि काटने में और लकड़ी पर नक्काशी का काम करे. परमेश्वर ने ऊर के पुत्र में से बेसलेल को खड़ा किया, जिसके द्वारा मिलाप तंबू को बनाने का सारा ज्ञान और बुद्धि उसको मिला. தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள். ஊரின் குமாரனாகிய பெசலேலை பெயர் சொல்லி அழைத்து அவனுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்து அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை செய்வதற்கு அங்கே அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். जब हम अपने से परमेश्वर के कार्य में लग जाते हैं, நாம் தாமாக வந்து தேவ கிரியையிலே நாம் கரம் கொடுக்கும் பொழுது हमारा संतानों को परमेश्वर भूलता नहीं. நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சந்ததியை ஆண்டவர் மறப்பதே கிடையாது. अभी तक गुलाम रहा, இதுவரைக்கும் அடிமையாக இருந்தவன், वो गुलाम था, அவன் ஒரு அடிமையாக இருந்தான். परंतु अभी सोना चांदी में महीन काम करने के लिए परमेश्वर ने उसको आत्मा से भराया, ताकि उसका काम के द्वारा मिलाप तंबू तैयार हो जाए. அங்கே அங்கே பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இன்னும் ரத்தினங்களையும் வெட்டி செய்வதற்கு அவனை ஞானத்தினாலும் அறிவினாலும் ஆண்டவர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம்.